தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஆமென். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுங்க. நெருப்பாய் இறங்கிடுவார் எனக்காக, நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே ஆவியே. ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க. ஆமென். எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும். ஆமென். ஆமென். ஜுவாலையே, அசைவாடும் எங்கள் மத்தியில. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. வழிமாறிக்கில் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறிக்கில் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். சொல்லுங்க. மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே ஆவியே. ஆமென். சொல்லுங்க. ஆவியே ஆவியே அசைவாடும். ஆமென். எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும். ஆமென். எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேளுங்க. அசைவாடும் எங்க மத்தியில எங்களை. ஓ, அசைவாடும். ஆமென். எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, இறங்கிடும் நேரம். ஆமப்பா நேரமே. கேரித்தாற்று நீர் ஒற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் ஒற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர்
அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவர் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகள் எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார் எனக்காக. என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே ஆவே ஆவியே ஆவியே அசைவாடும் அமே எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். அசைவாடும் ஆமென் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். அசைவாடும் அசைவாடுங்கப்பா, எங்க மத்தியில் அசைவாடுங்க. ஓ அசைவாடும் ஆமென் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஆமென் ஆமென் இறங்கிடும் நேரமே. வழிமாறி கீழ்த்தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். சொல்லுங்க. பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். சொல்லுங்க. மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 ஆமென் அசைவாடும் ஆமென் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அக்கினி ஜுவாலையே. ஆமென் ஆமென் ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கேரி தாற்றினி வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. கேரி தாற்றினி வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை, அழைத்தவர் கரம் நடத்தும். ஆமென். ஆவியே 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 ஆமென் அசைவாடும் அனலாக்கும் எங்கள்
ஆமென். அசைவாடும். கேளுங்க கேளுங்க. எலிசா தன்னுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி போக முடியாத போது எலிசா பெற்றுக்கொண்ட சால்வையை எடுத்துக்கொண்டு எலியாவின் தேவனே என்று கூப்பிட்டார். யோர்தான் பிளந்தது. நம்முடைய வாழ்விலும் எத்தனை தடைகள் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் எலியாவின் தேவன் நமக்கும் இந்த தேவனாய் இருக்கிறபடியால் எல்லா தடைகளையும் அவர் நமக்காய் உடைத்தறிவார். சந்தோஷமாய் சந்தோஷமாய் ஆராதிக்கலாம். அசைவாடும். ஆமென் ஆமென். ஆராதிங்க. ஆராதிக்கும் போது எலியாவின் தேவன் எலிசாவுக்கு யோர்தானை பிளந்தது போல நம்முடைய வாழ்விலும் எதிராய் இருக்கிற எல்லா யோர்தான்களையும் பிளக்க நம்முடைய தேவன் வல்லமை மிக்கவர். சந்தோஷமாய் சந்தோஷமாய். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும். ஆமென். உரகரகலலலலலபு. உரகரகலலலலலபு. ரிகரகரகலலலல. ரிகரகரபுலிலிலிலிலிலிலிலி. ரிகரகரகலலலலலல. உரகரகரபுலிலிலிலிலிலிலிலி. ரிகரகரகலலலலல. உரகரகரபுலிலிலிலிலிலி. Oh, glory, 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 glory. Yes, amen. எலியாவின் தேவன், எலியாவின் தேவன், எலியாவின் தேவன் யோர்தானை பிளந்தவர், யோர்தானை பிளந்தவர் இன்று நமக்காய் நம்முடைய தடைகளையும் பிளந்தார். நம்முடைய தடைகளையும் பிளந்து ஓடுவார். உன்னுடைய தடைகள் மாறும். கர்த்தரை முழு பலத்தோடு ஆராதி, முழு பலத்தோடு தேவனை மகிமைப்படுத்து. உன்னுடைய வாழ்விலும் உள்ள யோர்தான்கள் மாறும். யோர்தான் உனக்கு வழிவிடும். யோர்தான் உனக்கு வழிவிடும். எலிசாவுக்கு வழிவிட்டது போல எலியாவின் தேவன் எலிசாவுக்கு யோர்தானை பிளந்தது போல உனக்கும் வழிகளை திறந்து தருவார். உன் பார்வைக்கு வழிகள் இல்லாமல் இருக்கலாம். உன் பார்வைக்கு முன்னால் போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் உனக்கு யோர்தான் வந்தாலும் அதை இரண்டாய் பிளந்து உனக்கு வழி விட்டு தருவார். உனக்காய் ஆயத்தப்படுத்துவார். சோர்ந்து போகாதே. எலியாவின் தேவன் இன்று நம்மோடு இருக்கிறார். இன்று நமக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். యేసు రక్షగా శతకోటి స్తోత్రం. యేసు రక్షగా శతకోటి స్తోత్రం. జీవనదాత శతకోటి స్తోత్రం. జీవనదాత శతకోటి స్తోత్రం. పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. యేసు రక్షగా శతకోటి స్తోత్రం. యేసు రక్షగా శతకోటి స్తోత్రం. జీవనదాత శతకోటి స్తోత్రం. జీవనదాత శతకోటి స్తోత్రం. పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను. సౌర్యుడు నా ప్రాణ ప్రియుడు. నన్ను రక్షింప నర రూప పెత్తాడు. సౌర్యుడు నా ప్రాణ ప్రియుడు. నన్ను రక్షింప నర రూప పెత్తాడు. ఆశిల్ల మోసి నన్ను స్వర్గలోకం ఎక్కించాడు. ఓ ఆశిల్ల మోసి నన్ను స్వర్గలోకం ఎక్కించాడు.
సల్లాని దేవుడు నా సక్కాని దేవుడు, ఓ సల్లాని దేవుడు నా సక్కాని దేవుడు, యేసు రక్షగా సదకోటి స్తోత్రం, జీవనదాత సదకోటి స్తోత్రం, పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను, పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను, పిలిచినాడు నీవే నా సొత్తన్నాడు, ఎన్నడికి నీ ఎడబాయి అన్నాడు, పిలిచినాడు నీవే నా సొత్తన్నాడు, ఎన్నడికి నీ ఎడబాయి అన్నాడు, తన ప్రేమ చూపలాని నిలదీనాడు, ఓ తన ప్రేమ చూపలాని నిలదీనాడు, నా సేరతీచిలను జీవంద చేశాడు, ఓ నా సేరతీచిలను జీవంద చేశాడు, యేసు రక్షగా సదకోటి స్తోత్రం, జీవనదాత సదకోటి స్తోత్రం, పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను, ఆమేన్. పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను, ఓ పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను, సౌర్యుడు నా ప్రాణ ప్రియుడు, నన్ను రక్షింప నరరూప పెద్దాడు, ఓ సౌర్యుడు నా ప్రాణ ప్రియుడు, నన్ను రక్షింప నరరూప పెద్దాడు, ఆ శిల్ల మోసి నన్ను స్వర్గలోకం ఎక్కించాడు, ఓ ఆ శిల్ల మేసి నన్ను స్వర్గలోకం ఎక్కించాడు, ఓ సల్లాని దేవుడు నా సక్కాని దేవుడు, ఓ సల్లాని దేవుడు నా సక్కాని దేవుడు, యేసు రక్షగా సదకోటి స్తోత్రం, జీవనదాత సదకోటి స్తోత్రం, పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను, ఎల్లోరు కరగల తట్టి, ఓ పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను, పిలిచినాడు నీవే నా సొత్తన్నాడు, ఎన్నడికి నీ ఎడబాయి అన్నాడు, ఓ పిలిచినాడు నీవే నా సొత్తన్నాడు, ఎన్నడికి నీ ఎడబాయి అన్నాడు, తన ప్రేమ చూపలాని నిలదీనాడు, ఓ తన ప్రేమ చూపలాని నిలదీనాడు, ఓ నా సేరతీచిలను జీవంద చేశాడు, ఓ నా సేరతీచిలను జీవంద చేశాడు,
శతకోటి స్తోత్రం యేసు రక్షగా శతకోటి స్తోత్రం జీవనదాత శతకోటి స్తోత్రం జీవనదాత శతకోటి స్తోత్రం சொல்லுவோம் యేసు రక్షగా శతకోటి స్తోత్రం యేసు రక్షగా శతకోటి స్తోత్రం జీవనదాత శతకోటి స్తోత్రం జీవనదాత శతకోటి స్తోత్రం ఓ పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను పదించి పూజించి ఆరాధన చేస్తాను ఓ పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను పదించి పూజించి ఆరాధన చేస్తాను పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను పదించి పూజించి ఆరాధన చేస్తాను ఆమేన్ పదిగించి పూజించి ఆరాధన చేస్తాను పదించి పూజించి ఆరాధన చేస్తాను எல்லா கரங்களும் தட்டி வாய்களை திறந்து ஆராதிக்கலாம் நம்முடைய இரட்சகர் நம்முடைய கன்மலை அவர் ஒருவர் மட்டுமே உளையான சேற்றில் கிடந்த நம்மை தூக்கி எடுத்த தெய்வம் என்னை மரணத்துக்கு அதிகாரியாய் இருந்த மரணத்துக்கு பாத்திரவானாய் இருந்த என்னை தூக்கி எடுத்து ஜீவனுக்குள் கொண்டு வந்த தெய்வம் கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே இயேசு ரட்சகரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆராதன చేస్తాను పదిగించి పూజించి ఆరాధన நல்ல கரங்களை தட்டி நல்ல கரைகளை தட்டி நல்ல கரங்களை தட்டி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் இரட்சகரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ரக ரக ல ல ல ல ல ல ல ல ரீக ரக ரக ல ல ல ல ல ல ரீக ரக ல ல ல ல ல ல ல போ நாசமாய் போக வேண்டிய என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய இரத்தத்தால் எங்களை மீட்டெடுத்த தெய்வம் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ரக ல 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 ரீக ரக ல ல ல ல போ என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய விவரிக்க முடியாத கிருபைய என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய ஆமாப்பா விவரிக்க முடியாத கிருபைய அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே அதுதான் கிருபை ஆமென் அதுதான் கிருபை நல்ல கையை தூக்கி தட்டுங்க உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை என் ஜீவியத்தின் பாடலானதே தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும் நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும் நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும் அதுதான் கிருபை ஆமென் அதுதான் கிருபை நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே சந்தோஷமா கிருபையை கொண்டாடுவோம்
அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. திகத்தி நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகத்தி நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை. ஆமென். அதுதான் கிருபை. கிருபையை கொண்டாடுவோம். உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை. ஆமென். அதுதான் கிருபை. என் நினைத்திலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமரின் ஈரனில் சிறந்ததே. எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. ஓஹோ, ஜீவனை காட்டிலும் பெரியதே பரமனின் ஈவினில் சிறந்ததே. நமக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. அவர்தான் கிருபை. அவரே கிருபை. இயேசு எந்தன் கிருபையானாரே. அவரே கிருபை. அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. சொல்லுங்க, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை. சந்தோஷமாய் அதுதான் கிருபை. உயர்த்தி வைத்ததே அவர்தான் கிருபை. அவரே அதுதான் கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை. அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை. அவரே கிருபை. கிருபையானாரே. அவரே கிருபை. ஆமென். அவரே கிருபை. அவரே கிருபை. இயேசு எங்கள் கிருபையானாரே. ஆமென். கிருபை. அவரே கிருபை. கிருபை. ரகலலலமோ. கிருபையானாரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஆமென். என்ன சொல்லி பாடுவேன் உங்கள் கிருபையை. நல்ல கைகளை தட்டி தூக்கி தட்டுங்க. விவரிக்க முடியாத கிருபையை. அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. பாடலானதே அவர்தான் கிருபை. ஆமென். அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அவர்தான் கிருபை. அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. நல்ல கைகளை தட்டி ரகலலலலலலலலலோ.
வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை உயர்த்தின என் இயேசு, நான் நினைத்ததற்கு மேலாய், நான் ஜெபிப்பதற்கு மேலாய் என்னை உயர்த்துகிற என் அருள்நாதர் இயேசு. அவருடைய கிருபை என்னை உயர்த்தியது, அவருடைய கிருபை என்னை உயர்த்தியது, அவருடைய கிருபை. அந்த நம்பிக்கை உள்ளவங்க, விசுவாசம் உள்ளவங்க கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஓ கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே, எங்களை உயர்த்தின தேவ கிருபை இன்றைக்கும் ஆண்டவரே அடிமட்டத்தில் இருந்து கொண்டு தேவன் எங்களுக்கு உதவி செய்வாரா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைங்க இதன் மத்தியில் இருந்தால் என் தேவனுடைய கிருபை அவர்களை உயர்த்துவதாக. அவரே கிருபை, அவரே கிருபை, எனக்காய் அவரே கிருபையாய் தீர்ந்தார். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசு, எனக்காய் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் எனக்காய் செய்து முடித்த இயேசு இன்றும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் கைகள் குறுகவில்லை, அவருடைய கைகள் குறுகவில்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் சகலத்தையும் நீர் உருவாக்கி நீர் ஆண்டவரே, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சொல்லுங்க, சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்று. உங்க கைகள் குறுகவில்லை. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது
என் வாழ்வில் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. என் வாழ்க்கையில நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் ஆண்டவரே. காரணம், நீங்க அனுமதிக்காதது என் வாழ்க்கையில நடக்காது. நீங்க நினைக்காதது என் வாழ்க்கையில நடப்பது இல்லை. என் வாழ்க்கையில நீங்க அனுமதித்தது எல்லாம் நன்மைக்காய். என்னை நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காகத்தான் ஆண்டவரே. ஏனென்றால் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் எனக்காய் செய்து முடிக்கிற தேவன். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவை செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. ஒரு முறை கூட, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் நீர் இருக்க பயமில்லப்பா. ஆமென். எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே. கரங்களை உயர்த்தி, கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லிடுங்க, சொல்லிடுங்க. ஆமாப்பா, கூடாதது எதுவும் இல்லை. என் வாழ்வில் எல்லாம் உம்மால் கூடும். ஆமென். இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி, என் இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. என் இயேசுவால் என் வாழ்வில் செய்ய கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். என் வாழ்வில் உள்ள குறைகளையும் மாற்றி என்னை நிறைவாக்க அவரால் கூடும். என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே என்னை நிறைவாக்குகிற தெய்வம். அவர் இருக்க எனக்கு பயமில்லை. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அவர் இருக்க எனக்கு பயமில்லை.
இயேசு இருக்க எனக்கு பயம் இல்லை. காரணம், என் வாழ்வில் அவரால் எல்லாம் செய்ய முடியும். நன்றி தகப்பனே, உம்மால் எல்லாம் ஆகும். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் கூடும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மால் எல்லாம் கூடும். உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, எங்க வாழ்விலும் எல்லாவற்றையும் செய்ய நீர் போதுமானவர். நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்க வாழ்க்கையில எது கடினம் என்று நினைக்கிறாங்களோ அது உம்மால் லகுவாய் செய்தெடுக்க முடியும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு எது கடினம் என்று இருக்கிறதோ அப்பா நீங்க செய்து கொடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நீங்க செய்து கொடுங்கப்பா. உங்க கைகள் குறுகி போகவில்லை. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உங்க கைகள் அவர்களுடைய வாழ்வில் எப்போதும் அனுகூலமாய் உயர்ந்து நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாய் పోయిన వారము కంటిన్యూగా கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? கிறிஸ்தவ வாழ்வின் 4 நிலைகள். 4 సమస్యలు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. 4 நிலைகளில் 2 நிலைகள் பார்த்தோம். 4 కాలాల్లో 2 కాలాలు చూశాము. சொல்லுங்க. விசுவாசத்தால் ரட்சிப்புக்கு வருகிற முதல் காலகட்டம். విశ్వాసంలో రక్షింపులో వచ్చే ఫస్ట్ ఆ కాలము. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த காலகட்டம். క్రీస్తుని ఏర్చుకునే ఆ కాలాలు సమయాలు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் எப்படி வைத்திருப்பார் அந்த நிலையில? దేవుడు మనల్ని ఆ కాలాల్లో ఎట్లా పెట్టింటాడు? நம்மை మనల్ని பரவசத்தில் வைத்திருப்பார். మనల్ని పరవశములో పెట్టుకొని ఉంటాడు. ஆமென், ఆమేన్. ஜெபிப்பது ஈஸியாய் நடக்கும். ప్రార్థించేది మనకి ఈజీగా ஆண்டவர் அனுதினம் நம்மை அவருக்குள் நம்மை உற்சாகத்தில் வைத்திருப்பார். దేవుడు దినము దినము ఆత్మ లోపల మనల్ని సంతోషంగా నడిపిస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இரண்டாவது நிலை, రెండో సమయము కాలము கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை. రెండో కాలము క్రీస్తువులో బతికే బతుకు. இது சாதாரண நம்முடைய ஜெப வாழ்க்கை. ஜெபம், ఇది అప్పుడప్పుడు జరిగే ప్రార్థనలో, ஜெபம், ప్రార్థన, ஆராதனை, ఆరాధనలో கர்த்தருக்கு கொடுப்பது, దేవునికి ఇచ్చేది. வேற இல்ல. ఇంకా ఏమేమి? வேற என்ன? ஆமென். சபை கூடுதல், సభ గుంపు చేరేది. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வது. ஆமென். ఇంకొకరికి మంచిది చేసేది. எது கிறிஸ்தவ வாழ்க்கை? ఇదిదా క్రీస్తు జీవితము. சொல்லுங்க. உபதேசம் கேட்பது, ఉపదేశాలు వినేది ఒకటి. சபை கூடுதல், సభ గుంపు చేరేది. ஆண்டவரை துதிக்கிற துதி ஆராதனை, దేవుని తుదిలో ఆరాధనల్లో ஜெபம், ప్రార్థన, கர்த்தருக்கு கொடுப்பது, కర్తర్ దేవునికి ఇచ్చేది, தேவனுக்கு பயப்படுவது, ఆత్మనికి భయపడేది, அடுத்தவர்களுக்கு உதவுவது. ఇంకొకరికి సహాయం చేసేది. ஆமென். ఆమేన్. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ఇదే మన క్రీస్తు జీవితము. எதில் உள்ள எந்த நிலையில் உள்ள வாழ்க்கை இது? ఇది ఆ కాలాల్లో ఉండేది. இரண்டாம் நிலை. రెండో సమయం. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். క్రీస్తుని ஏற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவது. దేవుణ్ణి ఏర్చుకుంటేమి దేవుని కార్యాల్లో మనం దాంట్లోనే నడియేది. ஒரு ஹோம்வொர்க் தந்தேன். ఒక హోంవర్క్ ఇస్తుంది. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். கேள்வி கேட்கட்டுமா? 10 கேள்வி. 10 క్వశ్చన్లు மினிமம் நாம் தியானித்தோம். கடந்த வாரத்தில் தியானித்த அந்த 2 காரியத்தை சும்மா சொல்லி நம்முடைய 3வது காரியத்துக்குள் போகிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் 4 நிலைகள் இருக்கிறது.
ఒక క్రిస్తవ జీవితంలో 4 కాలాలు ఉంటాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் விசுவாசம் துவக்கத்திலிருந்து వాన విశ్వాసం ఆరంభంలో నుంచి தேவனோடு நித்தியமாய் ஜீவிக்கிற காலம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை 4 நிலைகளாய் இருக்கிறது. దేవునితో జీవించే కాలాలు వాడు నిత్యానికి పోయేదాకా 4 కాలాలు ஒன்று, ఒకటి இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற முதல் காலகட்டம். యేసుని విశ్వాసించి ఆతన ఏర్చుకునేది ఫస్ట్ కాలము. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த முதல் காலகட்டத்தில் ఈ ఫస్ట్ కాలంలో பெரிதாய் ஆண்டவர் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. పెద్దదిగా దేవుడు నీదే నుంచి ఏం ఆతన చూసేలేదు. விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும். ఆతన మీద పెట్టే విశ్వాసం நீ మాత్రం చాలు. ஜெபிக்கிறது நடக்கும். నువ్వు ప్రార్థించే జరుగును. ஆண்டவர் உன்னை அணைத்துக் கொள்வார். దేవుడు నిన్ను అంచుకుంటుడు. ஆண்டவர் உன்னை பரவசமாய் வைத்துக் கொள்வார். దేవుడు నిన్ను పరవశంగా లేపుతుడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இரண்டாவது நிலை, రెండో స్టేజ్ இது விசுவாசத்தில் இந்த பரவச நிலையிலே உன் வாழ்க்கை ஓடிவிடக் கூடாது. ఈ విశ్వాసం అనేది పరవశంలోనే పోకూడదు. ஆண்டவர் దేవుడు சில உபதேசங்களை தந்து அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். కొన్ని ఉపదేశాలు నీకు ఇచ్చి తన జీవితాన్ని బదలావన చేసుకునేదానికి దేవుడు కాలం ఇస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் యేసుని ఏర్చుకున్నోళ్ళు விசுவாச ஞான ஸ்நானம் எடுத்து విశ్వాసమై జ్ఞాన స్నానం ఎత్తి அவருடைய கட்டளைகளை அனுசரித்து ఆతన మా వార్తల్ని వేసుకొని அவரை ஆராதித்து ఆతన్ని ఆరాధించి அவரோடு உறவாடி ఆతనతో సేరి வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. బతికేది ఒక క్రిస్తవ జీవితము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சில பேர் முதல் பரவச நிலையிலே பின்வாங்கி போகிறார்கள். కొందరు ఫస్ట్ స్టేజ్ లో పరవశంలోనే ఏనుకు పోయిస్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அற்புதங்களை தேடி வருகிறார்கள். అద్భుతాలను ఎతికి వస్తారు. அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். వాళ్ళు మహిమాన్ని తీసుకుంటారు. ஆனால் கட்டளைகளை அனுசரிக்க மனசு கொடுப்பதில்லை. అయితే దేవుడు చెప్పిన మాటల్ని వాళ్ళు எனவே అనుసరించలేదు. இரண்டாவது நிலைக்கு ஏறாமலே அநேகம் பேர் ஒன்றாம் நிலையிலே போய்விடுகிறார்கள். రెండో స్టేజ్ కి రాకుండానే ఫస్ట్ స్టేజ్ లోనే వాళ్ళు తిరిగి పూడుస్తారు. இன்னும் சில பேர் ఇన్ని కొందరు இரண்டாம் கட்டத்திற்கு முன்னேறுகிறார்கள். రెండో స్టేజ్ కి వస్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசுவை ஏற்றுக்கொண்டு యేసుని ఏర్చుకొని ஞானஸ்நானம் எடுத்து జ్ఞాన దీక్షాస్నానం వేసుకొని ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. దేవుని బిడ్డలుగా దేవునితో బతికే జీవితము. ஆமென். ఆమేన్. இது இரண்டாவது நிலை. ఇది రెండో స్టేజ్. இனி மூன்றாவது ஒரு நிலை. మూడో కాలం అనేది இந்த நிலை ఈ కాలము இன்னும் கொஞ்சம் கூட ஆண்டவரோடு நெருக்கத்தை நமக்கு தரும். ఇంకా దేవునితో దగ్గర ఉండే కాలము. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஒரு திருமண பந்தத்தில் சேருகிற ஒரு சகோதரன் சகோதரியை எடுத்துக்கொள்வோம். ఒక పెండ్లి కార్యములో ఒక సహోదరి సహోదరుడు చేరే దాన్ని చూస్తాము. ஆமென். ఆమేన్. என்ன நடக்கும்? ఏం జరుగును? முதல்ல ఫస్ట్ లో அவர்களை பார்த்து వాళ్ళని చూసి பேசி మాట్లాడి நிச்சயம் பண்ணி నిశ్చయం చేసి முடித்துக் கொள்ளுகிறோம். ముగించుకుంటాము. ரெண்டாவது, రెండవది அப்படியே ஓடிருமா வாழ்க்கை? అట్లే పోయిన కాలము పోదు. இல்ல. ரெண்டாவது, రెండవది திருமணத்துக்குள் இணைகிறார்கள். పెండ్లిలో చేరతారు. இந்த திருமணத்தில் இணையும் போது ఈ పెండ్లి కార్యాల్లో చేరినప్పుడు அல்லேலூயா, హల్లెలూయా. துவக்க காலங்களில் ఆరంభ కాలములో ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். సాధారణంగా ఒక జీవితం ஆனால் బతుకుతాము. நாட்கள் போக 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 అవుతే దినాలు పోతే పోతే திருமண உறவு எப்பொழுது வெற்றி அடைகிறது என்றால் ఆ పెండ్లి ఆ కార్యాలు ఎప్పుడు ஒருவரை జయమొస్తుందో, ஒருவர் புரிந்து கொள்ளும் போது. ఒకరిని ఒకరు అర్థం చేసుకునే దాంట్లో. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. திருமணமான புதிதில் கணவன் வேலைக்கு போகிறான். పెండ్లి అయిన ఆ చిన్న కాలములో ஒருவேளை மனைவி வீட்டில் இருக்கிற சகோதரியாய் இருந்தால் భార్య ఒక ఇంట్లో సహోదరిగా ఉంటే எதையாவது யூடியூப பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஒன்னொன்னா சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறா. ఏంటైనా చూసి బాగా భోజనాలు చేస్తా ఉంటుంది. ஏன்னா புருஷனுக்கு எது பிடிக்கும்னு இன்னும் தெரியல. ఏలంటే అతని భర్తకు ఏం అతనికి మా బాగా పట్టునని తెలియదు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే காலங்கள் கடந்து போகும்போது కాలాలు దినాలు పోతా పోతా ஒருவர் ஒரு கூட்டோ ஒரு குழம்போ பரிமாறும் போது மனைவிக்கு தெரியும் என் கணவனுக்கு இது பிடிக்காது என்று. ఒకరికి అతనికి తెలుసుని ఇది నా భర్తకు ఏం తెలుసు இது బాగుండదు. மூன்றாம் நிலை.
ఇది మూడో స్టేజ్. என்ன காரணம்? ఎలంటే அவர்களுக்கு நமக்குள் இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுதல் அதிகமாகிறது. ఒకరికి ఒకరు అర్థం చేసుకునేది అధికంగా అవుతాయి. கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூன்றாம் நிலையும் இதுதான். క్రీస్తు జీవితం అనేది మూడో కాలాలు ఇదే. நான் அற்புதத்தை கண்டு இயேசுவின் பின்னால் வந்தேன். నే అద్భుతాలు చూసి యేసు அவருடைய உபதேசம் என்னை மாற்றியது. ఆతన వార్తలు నన్ను మార్చింది. நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டேன். నా జీవితాన్ని నేను అప్పుడు మార్చుకుంటుని. இதோடு நான் இருந்து விடக்கூடாது. దీంతో నేను ఉండే కూడదు. என் வாழ்க்கையில் నా జీవితంలో நான் இன்னும் தேவனை அறிகிற அறிவில் வளரணும். నేను ఇంకా దేవుణ్ణి తెలుసుకునే తెలుపులో ఇంకా அவருக்கு என்ன பிடிக்கும் என்று எனக்கு தெரியணும். ఆతనికి ఏమి మంచిదనేసి నాకు తెలియాల. ஆமென். ఆమేన్. மூன்றாவது நிலை, మూడో కాలము தேவ சித்தம் அறிந்து அதை செயல்படுத்துகிற வாழ்க்கை. మూడోది దేవుని చిత్తము ఏమనేది తెలుసుకొని దాని ద్వారా జరుగుకొని. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசிக்கலாம். కొలొస్సీయులు 1వ అధికారము 9వ వాక్యము చదువుతాము. 1:9. ஆ ஆ ஆ ம் ஆ ம் ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க ஆவியினால் நிரப்பப்படணும். మీరు ఆత్మలో నింపల్ల. நீங்கள் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளணும். మీరు అభిషేకాలు పొందుకోవాలా. நீங்கள் தேவனோடு உள்ள உறவில் இன்னும் வீரியமாய் மாறணும். దేవునితో ఉండే సొంతాల్లో ఇంకా వీర్యంగా బతకల్లా. இன்னும் ஆழத்தில் இயேசுவோடு நீங்கள் சேரணும். ఇంకా లోతులో యేసుతో మీరు చేరల్లా. சேர வேண்டும் என்றால் చేరవల్లంటే அவர் சித்தம் என்னவென்று அறிகிற அறிவில் நாம் வளரணும். ఆతని చిత్తము ఏమనేది తెలుసుకొని దాంట్లో ఇంకా పెరగల్ల మనము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவ சித்தம் அறிந்து கொள்ளக்கூடிய மூன்றாவது நிலை. దేవుని చిత్తము ఏమనేది తెలుసుకునే కాలము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, సాధారణ క్రీస్తు జీవితం, ஆராதனை, ఆరాధనలు, ஜெபம், ప్రార్థన, கொடுப்பது, ఇచ్చేది, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது, ఇంకొకరికి సహాయం చేసేది, ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை, దేవుణ్ణి ఆరాధించే ఆరాధనలు, தேவனுக்கு பயப்படுதல், దేవునికి భయపడేది, எல்லாம் இருக்கிறது. ఇదన్నీ ఉంటాయి. ஆனால் అవుతే இது முடிவு அல்ல. ఇది కాదు అంతు. இது நம்முடைய வாழ்க்கையின் உத்தேசம் அல்ல. ఇది మన జీవితం అనేది కాదు. இது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. ఇది మన జీవితం అనే గురి కాదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிந்து దేవుని ఆశ ఏమని తెలిసి அதை இந்த பூமியில் நடப்பிக்கக்கூடிய நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாய் வாழ்வது மூன்றாவது நிலை. ఆతన ఆశల్ని మనం ఏర్చుకొని ఆతన మాటల ప్రకారం మనం భూమిలో జరిగే జరుపుదా మనకు దేవుని. பவுல் சொல்லுகிறார், పౌలు చెప్తాడు, நீங்கள் தேவ சித்தம் அறிந்து கொள்ளணும். మీరు దేవుని చిత్తము ఏమని తెలుసుకోవాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ரெண்டு வாக்கியங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:5. 2 కొరింథీయులు 8:5 చదువుతాము. 2 కొరింథీయులు ஆ ஆ ஆ ஆமென். ఆమేన్. மக்கதோனியா சபையை குறித்து பவுல் எழுதுகிறார். మక్దోనియా సభని గురించి పౌలు రాస్తాడు. அந்த சபையார் எப்படி இருந்தார்கள் என்றால், ఆ సభలో ఉన్నోళ్ళు ఎట్లా ఉండారంటే அவர்கள் தேவ சித்தத்தை அறிந்தவர்களாய் உபத்திரவத்திலும் ஊழியத்திற்காய் கொடுத்தவர்கள். ఆతన దేవుని చిత్తం వాళ్ళు తెలుసుకొని దాని ప్రకారం జరుగుతా ఉండే సేవలు చేస్తా எப்படி ஒருவனால் உபத்திரவத்திலும் தேவ சபைக்காய் கொடுக்க முடிந்தது? ఎట్లా ఉపద్రవాలను దేవుని చిత్తాన్ని ప్రకారం జరుగుతాయి. தேவனுடைய சித்தம் அறிந்தவர்களால் மட்டுமே அது முடியும். దేవుని చిత్తం ఏమని తెలుసుకున్న వాళ్ళు మాత్రమే దాన్ని జరిగించినవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப தேவ சித்தம் அறிந்த ஒரு பிள்ளையால் மட்டுமே దేవుని చిత్తం ఏమని తెలిసిన బిడ్డలు మాత్రము இந்த உலகத்தில் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்க முடியும். ఈ లోకములో దేవుని క్రియల్ని జరిపించినవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம ஏன் இந்த மூன்றாவது நிலைக்கு வரணும்? మనం ఏంటికి మూడో కాలములో రావాలా? நம்முடைய வாழ்க்கை சாதாரணமாய் போய்விடக் கூடாது. మన జీవితం సాధారణంగా భూమిలో పోకూడదు. நல்லா கவனிக்கணும். గమనించండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கை
இரண்டாம் நிலையோடு முடிந்துவிடக் கூடாது. మన జీవితం రెండో కాలంలో నిమించకూడదు. நம்முடைய வாழ்க்கை మన జీవితం இந்த மூன்றாம் நிலைக்கு கண்டிப்பாய் வரணும். మూడో స్టేజ్ கண்டிப்பா రావాలా. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ఒక్కొక్క క్రిస్తుడు ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் ఒక్కొక్క క్రిస్తు బిడ్డలు இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் యేసు క్రీస్తుని అంగీకరించే ఒక్కొక్క இந்த బిడ్డలు மூன்றாவது நிலைக்கு வந்தால் மட்டுமே நம்முடைய இந்த உலக வாழ்க்கை அது வெற்றியாய் மாறும். ఈ మూడో కాలములో వస్తేనే మన లోకం జీవితాన్ని జయంగా మార్చనవును. இல்லற வாழ்வில் మన ఉండే కుటుంబంలో திருமணம் முடிந்த நாட்கள் పెళ్లి అయిన నాళ్ళలో அதே போல நீங்க காலாகாலம் இருந்தீர்கள், இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் கணவனுக்கு மனைவியை பற்றி தெரியாது, மனைவிக்கு கணவனை பற்றி தெரியாதென்றால் அந்த இல்லற வாழ்வில் சக்சஸ் ஆக முடியாது. పెళ్లి కాలములో ఫస్ట్ స్టేజ్ లోనే వాళ్ళు ఎట్లా ఉండారో అట్లే కాలం పూరా ఉంటా ఏమి జరగదు. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத வரைக்கும் ఒక్కరు ఒక్కరు అర్థం చేసుకోండి நம்முடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறாது. వాళ్ళ జీవితం అనేది జయంగా మారదు. அதே போலதான் అదే తర நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் మన క్రిస్తువ జీవితమును கிறிஸ்துவோடு அவருடைய சித்தம் நான் அறியாமல் நான் எதையாவது பூமியில் செய்து விட்டேன் என்றால் என் வாழ்க்கையில் வெற்றியாய் என் வாழ்க்கை முடியாது. క్రిస్తువ సిద్ధం అనేది మనకు ఏమి తెలియదంటే మనం ఈ భూమిలో ఆతన ప్రకారంగా జరిగేదానికి కాదు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ரோமர்கள் எழுதின நிருபம் రోమర్కు రాసిన 8ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கலாம். ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆமென். நல்ல கவனிங்க. இப்போ தேவ சித்தம் அறிந்து கொள்ள దేవుని సిద్ధాన్ని తెలుసుకునేదానికి நமக்கு ஒரு உதவியாளர் இருக்கிறார். మనకు ఒక సహాయం చేసే మంచి ఉండారు. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய இந்த மூன்றாம் நிலை మన ఈ మూడో కాలము தேவ சித்தம் அறிந்து வாழ்வது. దేవుని సిద్ధాన్ని ஆனால் இந்த தேவ சித்தம் அறிந்து கொள்ள ఈ దేవుని సిద్ధాన్ని తెలుసుకునేదానికి நமக்கு ஒருவர் உதவி செய்கிறார். మనకు ఒక మంచి సహాయం చేస్తాడు. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ఆతనే పరిశుద్ధ ఆత్ముడు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம எப்படி தேவ சித்தம் அறிந்து கொள்வது? మనం ఎట్లా దేవుని సిద్ధాన్ని తెలుసుకునేది? தேவ சித்தம் என் வாழ்க்கையில என்ன தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள మన జీవితంలో దేవుడు ఏమి పెట్టిండాడని మనం பரிசுத்த తెలుసుకునేదానికి ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். పరిశుద్ధ ఆత్మైనోడు మనకు సహాయం చేస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப தேவ சித்தம் என்பதை అప్పుడు దేవుని సిద్ధం అనేది நாம் அறிந்து கொள்ளாமல் మనము తెలుసుకోలేదంటే நாம் இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. మన లోక జీవితాన్ని జయించిన కాదు. அப்போஸ்தலனாகிய ஸ்தேபானை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். అపోస్తలైన స్తేపాన్ని గురించి ఈ వేదంలో చూస్తాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவன் தேவ சித்தம் அறிந்திருந்தபடியால் ఆతన దేవుని సిద్ధాన్ని తెలిసిన దాని నుంచి அவனை கல்லறிந்து கொன்ற போதும் அவனுடைய பார்வை இயேசுவை விட்டு அவன் விலக்கவே இல்லை. వాణ్ణి రాళ్ళు వేసి చంపేనప్పుడు కూడా ఆతన చూపు దేవుని చూసేది మారలేదు. ஏனென்றால் ஸ்தேபானுக்கு தெரியும், ఎలాంటే స్తేపానికి என் ரத்தம் சிந்தும் போது నా రక్తము భూమిలో పడే ஒரு பவுல் எழும்புவான். ఇంకొక పౌలు లేస్తుడు. ஒரு தேவ சித்தம் அறிந்த பிள்ளையால் மட்டுமே ఒక దేవుని సిద్ధం తెలిసిన బిడ్డి మాత్రమే கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களை பொறுத்துக் கொள்ள சகித்துக் கொள்ள மனப்பான்மை வரும். క్రీస్తువిని గురించి మనకు వచ్చే ఉపద్రవాల్ని దాన్ని సహించేదానికి ஸ்தேபானால் எப்படி அதை சகிக்க முடிந்தது? స్తేపాన్ దాన్ని ఎట్లా ఆసుకున్నాడు? ஊரார் சுற்றி நின்று கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். ఊర్లో ఉండే వాళ్ళు చుట్టూ నిలిచి రాళ్ళు ఎత్తి వాడిని వేశారు. கல்லறிந்தே கொல்லுகிறார்கள். రాళ్ళు వేసేసి చంపేయారు. அவ்வளவு கல்லறிகளையும் பட்டுவிட்டு అంత రాళ్ళు దెబ్బ తీసుకొని ஸ்தேபான் முட்டில் நின்று கொண்டு முழங்கார் படியிட்டு நின்று கொண்டு இயேசுவை தரிசிக்கிறான். అన్ని రాళ్ళు దెబ్బ తీసుకొని కూడా స్తేపాన్ ముట్లేసుకొని దేవుని దర్శనం என்ன చూస్తున్నాడు. காரணம்? ఎలాంటే தேவ சித்தம் அவன் அறிந்திருந்தவன். దేవుని సిత్తాన్ని వాడు తెలిసినోడు. அப்போஸ்தலர் நடபடிகள் அடுத்த அதிகாரம் போகும்போது అపోస్తలర్ పుస్తకంలో ఇంకొక స్టేజ్ పోయినప్పుడు அங்கு ஸ்தேபானை கொல்லுவதற்கு அவன் அனுமதி கொடுத்திருந்த சவுல் பவுலாய் அப்போஸ்தலனாய் மாறுகிறான். అక్కడ అతన్ని చంపేదానికి పౌలు ఇచ్చిన కార్యాల వాడు పౌలు సౌలుగా మారుతాడు. ஸ்தேபானுக்கு தெரியும் స్తేపానికి తెలుసు தேவ சித்தம்
தன்னை குறித்த தேவ சித்தம் என்னதென்று. తనని గురించి దేవునికి తెలుసునని వాడు చూస్తాడు. அப்போ ஒரு தேவ சித்தம் அறிந்த பிள்ளையால் மட்டுமே இந்த உலகத்தின் பாடுகளை சகித்துக் கொண்டு தேவனுக்காய் ஜெயமாய் நம்முடைய வாழ்க்கையை முடிக்க முடியும். దేవుని చిత్తము ఎవరు తెలుసుకుంటాడో వాడు ఈ లోక జీవితంలో జయంగా దేవునికి ముందు బతికేదానికి అవును. நம் வாழ்க்கை ஏன் ஜெயமாய் முடிக்கணும்? మన జీవితాన్ని ఏంటికి జయంగా ముగించాలా? ஏன் ஜெயமாய் முடிக்கணும்? ఏంటికి జయంగా జరిపించాలా? இயேசு சொன்னார், యేసు చెప్పాడు, பிதாவினிடத்தில் ஒருவன் பிரவேசிக்க வேண்டும் என்றால் తండ్రి దగ్గర ప్రవేశ లోపల పోవాలంటే அவர் சித்தம் செய்தவனாய் மட்டுமே முடியும். అతను చెప్పిందానే వాడు చేసినోడుగానే ఉండాలా. பாதி பேர் கேட்கல. ஆமென். మీన్. இயேசு சொன்னார், యేసు చెప్పాడు, என்னை நோக்கி, నన్ను చూసి, ஓ கர்த்தாவே, ఓ దేవుడా, உம்முடைய நாமத்தில் நாங்கள் பேய்களை ஓட்டினோம், నీ మేర్లో నేను భూతాలను తరుముతిమి, அற்புதங்களை செய்தோம் అద్భుతాలు చేశాము என்று நீங்கள் சொல்லுவீர்கள். అంటే మీరు చెప్తురు. அது என்ன வாழ்க்கை? అది ఏమి இரண்டாம் நிலை. రెండో స్టేజ్ అది. புரியுதா? இரண்டாம் நிலை, రెండో కాలము. இயேசு சொல்கிறார், యేసు చెప్తాడు, அப்படி நீங்கள் என்னை நோக்கி சொல்லுவீர்கள், అట్లా మీరు నన్ను చూసి చెప్తురు, நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவேன். నేను మిమ్మల్ని తెలీదు అని చెప్తును. ஆமென். ஆமென். அப்போ நம்முடைய இந்த உலக வாழ்க்கை ஜெயம் என்று ஜெயமாய் மாற வேண்டும் என்றால், అప్పుడు ఈ లోక బ్రతుకు మనం జయంగా మార్చాలంటే நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் என்னதென்று அறிந்து நாம் செய்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாய் முடிக்க முடியும். దేవుని చిత్తాన్ని మనం తెలుసుకొని లోక బతుకులో బతికితేనే మనం జయంగా బతుకునవును. தேவ சித்தம் அறிந்த ஒரு ஸ்தேபானால் దేవుని చిత్తాన్ని తెలుసుకొని ఒక சவுல் அப்போஸ்தலனாகிய பவுலாய் மாறினான். సౌలు అపోస్తలుడు పౌలుగా మారాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவ சித்தம் அறிந்த ஒரு பேதுருவால் தான் దేవుని చిత్తాన్ని తెలిసిన ఒక పేతురుగా సమస్త இந்த உலகத்திலும் தேவ சபையை ஸ்தாபிக்க முடிந்தது. పూర్వ లోకములో దేవుని సభల్ని స్థాపన చేసేదానికి అయింది వాని వల్ల. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. தேவ சித்தம் அவன் அறிந்தபடியால் దేవుని చిత్తాన్ని వాడు తెలిసిన దాని నుంచి மீண்டும் மீன் பிடிக்க போகும்போதும் మళ్ళా చేపలు పట్టేదానికి పోయినప్పుడు மீண்டும் மீன் பிடிக்க போக தீர்மானித்த போதும் మళ్ళా చేపలు పట్టేదానికి పోయేదానికి తీర్మానం చేసినప్పుడు இயேசுவை அவன் மீண்டும் கண்டபடியால் యేసుని తిరిగి వాడు చూసిన దాని నుంచి தேவ சித்தம் அவன் அறிந்தபடியால் దేవుని చిత్తాన్ని వాడు తెలిసిన దాని నుంచి இயேசு சொன்னார், యేసు చెప్పాడు, என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. నా మేకల్ని నువ్వు మేపుతువా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தன்னுடைய சபையை ஸ்தாபிக்க பேதுருவால் முடிந்தது. తన సభలు స్థాపనం చేసేదానికి పేతురు వంచా ఉంది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இயேசுவின் சபையை ஸ்தாபிக்க பேதுருவால் அது கூடியது. యేసు సభల్ని స్థాపనం చేసేదానికి పేతురు వల్ల అయింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. தேவ சித்தம் அறிந்த ஒரு சவுலால் தான் దేవుని చిత్తాన్ని తెలిసిన ఒక సౌలు నుంచిదా புற ஜாதிகளுக்கு వేరు జాతులకు இத இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற அப்போஸ்தலனாகிய பவுலாய் மாற முடிந்தது. యేసు క్రీస్తుని వేరే జాతులకు అతని గురించి చెప్పేదానికి పౌలుగా అయింది వాని వల్ల. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ தேவ சித்தம் அறிந்த பிள்ளையால் மட்டுமே దేవుని చిత్తాన్ని తెలిసిన బిడ్డలు మాత్రమే அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடிகிறது. వాళ్ళ జీవితాల్లో వాళ్ళు జయంగా మారేదానికి అవుతాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. உபத்திரவம், ఉపద్రాలు, உபத்திரவங்கள், போராட்டங்கள், పోరాటాలు, பாடுகள், కష్టాలు, கஷ்டம் எல்லாவற்றையும் అన్నిటిని சகிக்க மனோபாவம் நமக்கு வர வேண்டும் என்றால் సగించే మనస్సులో మనకు వస్తుందంటే தேவ சித்தம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். దేవుని చిత్తాన్ని మనము తెలుసుకోవాలా. ஆமென். మెయిన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இல்லாவிட்டால் எதற்கு இந்த பாடுகள், లేదంటే ఏంటికి ஏன் పోరాటం, இந்த ஓட்டம் என்று நமக்கு தோணும். ఏంటికి పరుగనేసి మనకు మనసులో వచ్చును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அப்போ தேவ சமூகத்திலிருந்து தேவ சித்தம் என்னவென்று தெரிந்து அதை இந்த பூமியில் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் வாழ்வதே மூன்றாவது நிலை. దేవుని సమూహంలో నిలిచి దేవుని చిత్తము ఏమని మనము తెలుసుకొని ఈ లోకములో పోయే బతికే మూడో స్టేజ్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதை எப்படி அறிந்து கொள்வது? దీన్ని ఎట్లా మనం తెలుసుకునేది? அதற்கு நமக்கு உதவி செய்யத்தான்
பரிசுத்த ஆவியானவர். మనకు సహాయం చేసేదానికి దా పరిశుద్ధ ఆత్మైనోడు మనకు ఉండేది. அப்ப நல்லா கவனிங்க. బాగా గమనించండి. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு పరిశుద్ధ ఆత్మైనోడిని సహాయం నుంచి என் வாழ்க்கையில ஆண்டவரே உங்க சித்தம் என்ன? నా జీవితంలో దేవుడా నీ చిత్తం ఏమి? ஆமென். ఆమేన్. இதை அறிந்து దీన్ని తెలుసుకొని அதை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, దాన్ని తెలుసుకునేదానికి మాత్రం కాదు, செயல்படுத்தணும். దాన్ని చెయ్యాల. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஸ்தேபான் அறிந்து கொண்டார். స్తేఫాను తెలుసుకున్నాడు. கல்லறை அவருக்கு ஒரு பொருட்டாவே எடுத்துக்கொள்ளவில்லை. ఆ రాళ్ళు దెబ్బంట వానికి ఏమి నొప్పి లేదు. ஊரே நின்னு கல்லறிகிறான். ఆ ఊర్లో ఊరంతా ஸ்தேபான் சொல்லுகிறான், ஓ மனுஷகுமாரனை காண்கிறேன். నేను మనుష్య కుమారుని చూస్తాను. ஆமென். ఆమేన్. கல்லறிகிறவனுக்கு கோபம் இன்னும் அதிகமாகுது. రాళ్ళు వేసే వాళ్ళకి ఇంకా కోపం జాస్తి అవుతాయి. ஆமென். ఆమేన్. இயேசு என்ற பெயரை சொல்வதற்கு தான் கல்லறி. యేసు అనే పేరు చెప్పిన దానికి దా రాళ్ళు వేసింది. ஆனால் இப்போ ஸ்தேபான் என்ன சொல்லுகிறார்? ఇప్పుడు స్తేఫాను ఏం చెప్తాడు? மனுஷகுமாரன் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதை நான் காண்கிறேன். మనసు కుమారుని తన ఎడబాయిలో కుక్కొండే దేవుని నేను చూస్తాను. விடுவானா? విడుస్తురా? இன்னும் மூர்க்கமாய் எறிந்தான். ఇంకా మూర్ఖంగా రాళ్ళు కొడతారు. அவ்வளவு எரியும் అంత దెబ్బలను ஸ்தேபானுக்கு ஒரு பொருட்டாவே இல்லை. స్తేఫానికి అది ఏమీ లేదు. என்ன காரணம்? ఏలంటే ஸ்தேபானுக்கு தெரியும், స్తేఫానికి తెలుసును இதுதான் என்னை கொண்ட தேவனுடைய சித்தம். ఏలంటే నన్ను గురించి దేవునికి చిత్తం ఇదే అనేసి. தன்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் తన రక్తము సురిసింటే இன்னொரு அப்போஸ்தலன் எழும்புவான். ఇంకొక అపోస్తలుడు లేస్తుడు. இன்னொரு தேவ மனிதன் எழும்புவான். ఇంకొక దేవుని మనిషి లేస్తుడు. எவனொருவன் அவனுடைய ரத்தம் சிந்த அனுமதி கொடுத்தானோ ఎవడు ఒకడు తన రక్తాన్ని సిందేదానికి వాడు ఇస్తాడో அவனே இயேசுவுக்காய் எழும்பினான். వాడిని రక్తంలోంచే యేసు కోసం ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அவ்வளவு உபத்திரவங்களையும் ஸ்தேபான் சகிக்க అంత ఉపద్రాలను వాడు தேவ சித்தம் அவனுக்கு உதவியாயிருந்தது. దేవుని చిత్తము వానికి సహాయంగా ఉండింది. ஹalleluya. హల్లెలూయా. பவுல் இவ்வளவு கொடுமைப்படுத்தினவன், పౌలు ఇంత కొడుములు చేసినోడు. ஆனால் అవుతే பவுலின் ஊழியம் துவக்கமே போராட்டத்தில் தான் துவங்கியது. పౌలుని ఒక సేవం అనేది వానికి కష్టాల్లో ఆరంభమైంది. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ரோம சாம்ராஜ்யத்தின் அதிகாரிகளுக்கு முன்னால் நின்று கொண்டு రోమ సామ్రాజ్య అధికారులకు ముందు నిలిచి பவுல் சொல்லுகிறான், పౌలు చెప్తాడు, நான் உங்களை விட வைராக்கியம் மிகுந்தவன். నేను మీకన్నా ఇంకా అధికంగా వైరాగ్యం పెట్టినోడు. ஹalleluya. హల్లెలూయా. இந்த நாமத்தை சொல்லுகிறவனை உபத்திரவப்படுத்தினதில் உன்னை விட எனக்கு வைராக்கியம் அதிகம் இருந்தது. యేసు నామము చెప్పినోడిని జాస్తి ఉపద్రాలు పెట్టినోడిని నేను. ஆனால் అంటే இயேசுவின் கிருபை యేసు ఒక కిరుబలో என்னை அதே நாமத்தை புறஜாதிகளுக்கு சொல்லும்படியா என்னை இன்று புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் மாற்றி இருக்கிறது. అదే యేసుని గురించి వేరే జాతీయులకు అతని గురించి చెప్పేదానికి నన్ను పెట్టిండారు. அப்போ பவுல் தேவ சித்தம் என் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்ன புரிந்து கொண்டான். నా జీవితంలో అతని చిత్తం ఏమనేది తెలుసుకున్నాడు. பவுல் அறிந்து கொண்டபடியால் పౌలు తెలుసుకొని దాని నుంచి அவரால் தன்னுடைய ஊழியத்தை ஜெயமாய் முடிக்க முடிந்தது. అతను తన సేవని జయంగా మార్చేదానికి అయింది. பவுலை போல ஒரு அப்போஸ்தலர் అతని తర ఒక అపోస్తలుడు இயேசுவின் கூட இருந்த 12 சீஷர்களில் கூட இருந்ததில்லை. యేసు కూడా 12 శిష్యులు ఉండారు. వాళ్ళ వల్ల కూడా కాల ఆ తర జరిగేదానికి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஏனென்றால் ఎలంటే அவ்வளவு பிரயாணம் பண்ணினவர்கள் ஒருவரும் இல்லை. అంత ప్రయాణాలు చేసిన వాళ్ళు ఎవరు లేదు. அவ்வளவு சபைகள் ஸ்தாபித்தது ஒருவரும் இல்லை. అంత సభలు చేసిన వాళ్ళు ఎవరు లేదు. என்ன காரணம்? ఎలంటే பவுல் தன்னை அழைத்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்னவென்று அறிந்து கொண்டார். దేవుడు నన్ను పిలిచిన గురి ఏమని పౌలు బాగా తెలుసుకున్నాడు. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, உன்னுடைய வாழ்க்கை சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாய் முடிந்து விடக் கூடாது. నీ జీవితము సాధారణ క్రిస్తవ జీవితంగా మారకూడదు. சவுலே, உன் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாய் முடிந்து விடக் கூடாது. పౌలే, నీ క్రిస్తవ జీవితం చిన్నదిగా మారిపోకూడదు. எனக்கு ஒரு பவுல் வேண்டும். నాకు ఒక పౌలు కావాలా. எனக்கு ஒரு பவுல் வேண்டும். నాకు ఒక పౌలు కావాలా. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு
தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని உன் బిడ్డలారా, வாழ்க்கை சாதாரண கிறிஸ்தவனாய் வாழ்ந்து முடிந்து விடாதே. నీ జీవితం అనేది సాధారణమైన క్రిస్తువుని தேவ சித்தம் உன் வாழ்க்கையில் என்னவென்று புரிந்து கொள். దేవుని సిత్తము నీ జీవితంలో ఏమని నువ్వు తెలుసుకో. உனக்கு உதவி செய்யவே பரிசுத்த ஆவியானவர், నీకు సహాయం చేసేదానికి పరిశుద్ధ அவர் ఆత్మ நமக்கு ఉండేది. உதவி செய்வார். అతను నీకు సహాయం చేస్తాడు. தேவ சித்தம் அறிந்தவர்களாய், దేవుని సిత్తము తెలుసుకున్నోలుగా, அந்த தேவ சித்தத்தை பூமியில் செய்யக்கூடிய வாழ்க்கை, ఆ సిత్తాన్ని భూమిలో చేసే జీవితంగా அது எதுவாய் இருக்கலாம். ఏదిగా ఉండొచ్చును. எல்லோரும் பவுலை போல் மரிக்க வேண்டும் என்று அல்ல. అందరూ పౌలు తర సాయాలనే కాదు. சாது சுந்தர் சிங் సాధు సుందర్ సింగ్ ஒரு முறை சென்னையில் ஒரு வாலிப கூட்டத்துக்கு வரும்போது ఒక సమయం చెన్నైలో ఆ గుంపులో వచ్చి చేరినప్పుడు அவருடைய பேச்சை கேட்டு திரளான வாலிபர்கள் இயேசுவுக்காய் எழும்பினார்கள். అతని మాటిని ఎన్నో ఉపవాసరులు బాగా లేచారు. அதில் ஒரு சகோதரன் அந்த கூட்டம் முடிந்து சாது சுந்தர் சிங் ஐயாவிடம் வந்து சொன்னான், దాంట్లో ఒక సహోదరుడు సాధు సింగ్ అతని అయ్యా దగ్గర వచ్చి చెప్పాడు, ஐயா, అయ్యా நான் இயேசுவுக்காய் மரிக்கவும் தயார். నేను యేసు కోసం సత్యదానికి రెడీ. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. ஐயா அவனை கட்டி பிடித்து சொன்னார், అతను వాడిని పట్టుకొని చెప్పాడు, தம்பி, తమ్ముడా, இயேசுவுக்காய் மரிப்பது வெகு சுலபம், యేసు కోసం సచ్చేది నిండా ఈజీ, ரொம்ப ஈஸி. అవును. இயேசுவுக்காய் வாழ்வதுதான் கடினம். యేసు కోసం బతికేద్దా నిండా எனவே కష్టం. நீ அதை தெரிந்தெடு, ఎలాంటే దాని నువ్వు తెలుసుకో. ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுவாய். దేవునికి నువ్వు ప్రయోజన పడుతూ. ஆமென், ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? మన జీవితం ఎట్లుండాయి? ஏதோ பிறந்தோம், ఏదో పుట్టుతిమి, ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ఏదో యేసు నేర్చుకుంటిమి, ஜெபிக்க கற்றுக்கொண்டோம், ప్రార్థన చేసేదని நான் తెలుసుకుంటిమి. ஆண்டவரை ஆராதிக்கிறேன், నే దేవుని நான் ఆరాధిస్తాను, ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், నే దేవునికి ఇస్తాను, நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்கிறேன். నే దేవుని బిడ్డగా బతుకుతాను. இதோடு முடிந்து போகிறதா உன் வாழ்க்கை? దీంతో ముగించిపోతాయని ஆவியானவர் என்று சொல்லுகிறார். ఆత్మైనోడి చెప్తాడు. இல்லை மகனே, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது. లేదు కొడుకా, దేవుని సిద్ధం అనేది నీ జీవితంలో ఉండాయి. ஹalleluya. హల్లెలూయా. இந்த பெங்களூர் பட்டணத்திற்கு ఈ బెంగళూరు పట్టణంలో உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. నిన్ను తీసుకొని వచ్చింది నీకు ఒక గురి இந்த ఉండాయి. பெங்களூர் பட்டணத்திற்கு ఈ బెంగళూరు పట్టణంలో உன்னை தேவன் அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. దేవుడు నిన్ను పిలుచుకొని వచ్చిన దానికి ఒక గురి அது ఉంది. என்னவென்று அறிந்து கொள். దాని ఏమని తెలుసుకో. தேவ சித்தம் என்னவென்று அறிந்து கொள். దేవుని సిద్ధం ఏమని తెలుసుకో. ஆண்டவரை பார்த்து அறிக்கையிடு, ஆண்டவரே நான் அதை நிறைவேற்றுவேன். దేవుని చూసి చెప్పు, దాన్ని నేను చేస్తును. ஹalleluya. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை சும்மா முடிந்து விட கூடாது. నా జీవితం ఊరికే పోయేడు కూడాదు. என் வாழ்க்கை నా జీవితం சாதாரண ஒரு கிறிஸ்தவனாய் முடிந்து விட கூடாது. సాధారణంగా ఒక క్రిస్తువుడిగా మారిపోకూడదు. இந்த எலக்ட்ரானிசிட்டி பகுதியில், ఈ ఎలక్ట్రాన్ చుట్టు భాగంలో, இந்த பெங்களூர் பட்டணத்தில் ఈ బెంగళూరు పట్టణంలో என் தேவன் నా దేవుడు என்னை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தம் నన్ను గురించి పెట్టిన ఆతన సిద్ధము நான் நிறைவேற்றியே அடுகோடிக்கு போவேன். నేను దాన్ని ముగించిన తర్వాతనే అడుగోడికి పోతును. హల్లెలూయా, ஆமென், ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. சில மரண படுக்கைகள் வரலாம், కొన్ని సావు ఆస్కులు వచ్చును, சில மரண படுக்கைகள் வரலாம். సావు ఆస్కులు వచ్చును. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் అవుతే ஒன்று மறந்து விடாதே, ఒకటి మర్చిపోవద్దు. தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் దేవుడు నిన్ను గురించి పెట్టిన సిద్ధము நிறைவேற்றாமல் దాని చేయకుండా உனக்கு பெட்டி ஆயத்தமாகாது மகனே. బాక్స్ ఆయితం అవదు. எவனு உன்னை பெட்டிக்குள் அடைக்க முடியாது. ఎవరు నీ దాంట్లో పెట్టను కాదు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. மரண படுக்கைகள், సావు ఆస్కులు, ஹalleluya. హల్లెలూయా. துர்ச்சன பிரவாகங்கள் దుర్చన உன்னை ప్రవాహాలు சூழ்ந்து கொள்ளலாம். నిన్ను చుట్టుకోవచ్చు. பயப்படாதே. భయపడద్దు. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு முறை ఒక బారి டெங்குவினால் பாதிக்கப்பட்ட போது, డెంగులో పాస్టర్కి వచ్చినప్పుడు, ஹalleluya, హల్లెలూయా, ஒரு தேவ சித்தம் உண்டென்றால், నిన్ను గురించి దేవుని సిద్ధం நீ అయి ఉండాలి. தேவ சித்தம் அறிந்தவன் என்றால் నీ దేవుని సిద్ధం తెలిసిన వాడుగా உன்னை ఉంటే ஒருவனாலும் தடுக்க முடியாது. నిన్ను ఎవడు అడ్డేయని కాదు. ஹalleluya. హల్లెలూయా. உன்னை குறித்த தேவ சித்தம் என்ன கண்டுபிடி. నిన్ను గురించి దేవుని సిద్ధమైనది నువ్వు తెలుసుకో. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 యోవాను 14வது வாக்கியம் சொல்லுகிறது, 15వ వాక్యం చెప్తాయి, இந்த 3ஆம் நிலையில் ఈ మూడో కాలములో ஜெபிப்பதற்கெல்லாம் பதில் கிடைக்காது, பதில் வரும்.
నువ్వు ప్రార్థించేదానికంతా ஆனா జవాబు వచ్చును. ஜெபிக்கிற காரியம் கிடைக்காது. ఆ జపించే కార్యం దొరకదు. ஏன்னா இந்த மூன்றாம் நிலை என்பது ఈ మూడో కార్యం కాలం உன் ஜெபத்தில் கூட నీ ప్రార్థనలో நீ కూడా கேட்பதில் கூட నువ్వు అడిగే దాంట్లో தேவ சித்தம் இருந்தால் மட்டும்தான் அது தேவன் உனக்கு தந்தருளுவார். దేవుని సిద్ధం ఉంటే వాసింగ్ మాత్రమే చేస్తా. నీకు అది దొరుకును. ஆ. நாம் எதையாகிலும் ஆ ஆமென். எப்படி இது மூன்றாவது நிலை. ஒன்றாவது நிலையில எப்படி ఒకటే సమయంలో ఇట్లా కాలంలో ஜெபிச்சா జపించి உடனே கிடைக்கும். ప్రార్థించితే ஆமென். దొరుకుతాయి. ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் மூன்றாவது நிலையில் మూడో కాలంలో ஒரு விசுவாசி ஜெபிச்சாலும் நடக்கிறதில்ல. ఒక విశ్వాసి తన బిడ్డ జరిపించడం జరిగేలేదు. ஏனென்றால் நாம் தேவ சித்தத்தின்படி கேட்பது மட்டுமே தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுவார். దేవుని సిద్ధ ప్రకారమే మనం అడిగితే అది మనకు இதுதான் மூன்றாம் நிலை. ఇదే మూడో కాలము. அப்ப இந்த மூன்றாம் நிலை మూడో కాలము நம்முடைய ஜெபம் எதுவா இருக்கணும்? మన ప్రార్థన ఏదిగా ఉండాలా? தேவ சித்தம் நிறைவேறணும். దేవుని సిద్ధము అది జరగల్ల. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, உன் வாழ்க்கையை சாதாரணமாய் முடித்து விடாதே. మీ జీవితాన్ని సాధారణంగా ముగించవద్దు. ஆண்டவரே, దేవుడా, என் வாழ்க்கையில నా జీవితంలో உங்க சித்தம் எதுவோ మీ సిద్ధం ఏమో அது நான் நிறைவேற்றணும். దాన్ని నేను ముగించాలా. ஆமென். ఆమేన్. அது நிறைய விதத்தில் இருக்கலாம். అది ఎన్నో దీంట్లో ఉండొచ్చును. ஒருவேளை உன்னை கொண்டு 50 பிள்ளைகளை படிக்க வைப்பார். ఎలాంటే నిన్ను గురించి వేరే ఒక 10 బిడ్డలు చదువు పెట్టినావును. ஆமென். ఆమేన్. ஒருவேளை உன்னை கொண்டு 5 குடும்பங்களை போஷிப்பார். నిన్ను పెట్టి కొన్ని కుటుంబాలని పోషించినావును. ஹalleluya. హల్లెలూయా. ஒருவேளை உன்னை கொண்டு 5 சபைகள் உருவாக்குவார். నిన్ను గురించి ఒక 5 సభలు లేపించినావును. ஹalleluya. హల్లెలూయా. 5 ஊழியங்களை தாங்குவாய். 5 సేవల్ని నువ్వు எதுவாய் இருக்கலாம். ఏదిగా ఉండొచ్చును. கிறிஸ்தவ வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை முடித்து விடாதே. క్రీస్తు జీవితంతో నీ ముగించొద్దు. தேவ சித்தம் அறிந்து செயல்படு. దేవుని సిద్ధం ఏమనే తెలుసుకొని చెయ్యి. ஆமென். ఆమేన్. நான்காவது, నాలుగోది நித்தியம். கிறிஸ்துவோடு நித்தியத்தில் ஜீவிக்கும் வாழ்க்கை. క్రీస్తుతో నిత్యములో జీవించే జీవియం. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 తెస్సలోనికే 4వ అధికారము 15 17 வரை வாசிக்கலாம். சொல்லுகிறதாவது முந்திக் கொள்வதில்லை. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் ஆண்டவரே ஆமென் சொன்னவங்களை மட்டும் ஆசீர்வதியும். ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. என்ன சொல்லுகிறது? ఏం చెప్తాయి? பவுல் என்ன சொல்லுகிறார்? పౌలు ఏం చెప్తాడు? நமக்கு ஒரு நித்திய காலம் உண்டு. మనకు ఒక నిత్య కాలం అనేది நம் ఉంది. இயேசுவோடு நித்தியமாய் வாழுகிற ஒரு காலம். మనము యేసు జతలో నిత్యంగా బతికే ఒక కాలం ఉంటుంది. ஹalleluya. హల్లెలూయా. இது 4வது நிலை. ఇది 4వ కాలము. முதல் 3 நிலைகளும் பூமியில் நம்முடைய வாழ்க்கை. ఫస్ట్ లో 3 కాలాలు భూమిలో బతికే బతుకు. இந்த கிறிஸ்தவனுடைய 4வது நிலை மட்டும் క్రీస్తువన 4వ కాలం వచ్చి ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கை. దేవుడు యేసు క్రీస్తులో పరలోకాన బతికే బతుకు. ஆனால் అవుతే இந்த 3 நிலைகளையும் கடந்த ஒருவனால் மட்டுமே 4வது நிலைக்கு போக ఈ முடியும். 3 కాలాల్లో దాంటి వచ్చినోడిని మాత్రమే 4వ కాలములో పోనవును. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் మత్తయి 7వ అధికారం 21 22 23. செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பா? யார் சித்தம்?
அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. எனக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு ரொம்ப இஷ்டம். నాకు చర్చికి వచ్చేది బాగా ఇష్టము. ஆனா என் பொண்டாட்டிக்கு பிடிக்கவே செய்யாது. అయితే నా భార్యకు అది పట్టలేదు. என் புருஷனுக்கு பிடிக்கவே செய்யாது. నా భర్తకు అది పట్టలేదు. என் அப்பாவுக்கு பிடிக்கவே செய்யாது. మా నాన్నకు పట్టదు. என் அம்மாவுக்கு பிடிக்கவே செய்யாது. చర్చికి పోతే మా అమ్మకు పట్టదు. அல்லேலூயா హalleluya அல்லேலூயா. హalleluya. யார் சித்தம் நிறைவேற்ற போகிறாய்? నువ్వు ఎవరు చిత్తము చేయని పోతావు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హalleluya. நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో சத்தியம் அறிந்து கொண்ட தேவ பிள்ளை సత్యాన్ని తెలుసుకొని దేవుని யாருக்காகவும் சத்தியத்தை விட்டு விலக கூடாது. ఎవరి కోసము నువ్వు సత్యాన్ని విడిసిపోకూడదు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హalleluya. யார் பிரவேசிக்க முடியுமாம் பரலோகத்துல? పరలోకాన ఎవరు పోనవును? பிதாவின் சித்தம் செய்கிறவனால் மட்டும். నానా సిద్ధం చేసేవని మాత్రము పోనవును. ஆமென் ఆమేన్. ஆண்டவர் இயேசு வேற ஒண்ணு சொல்லல. యేసు వేరే ఏం చెప్పలేదు. ஆமென் ఆమేన్. தேவ சித்தம் அறிகிற, దేవుని చిత్తాన్ని తెలిసే, தேவ சித்தம் நிறைவேற்றின, ఆతన చిత్తాన్ని జరిపించే, பூமியில் நிறைவேற்றின భూమిలో చేసిన వాడు பிள்ளைகளால் மட்டுமே ఆత బిడ్డలు మాత్రమే பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். పరలోక రాజ్యాన్ని లోపల పోనవును. ஆமென் ఆమేన్. அடுத்த அல்லாமல் என்னை நோக்கி ஓ கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. ஆ ஆ கர்த்தாவே கர்த்தாவே ஆ உரை தீர்க்க தரிசனம் உரைத்தும். ஆமென் ఆమేన్ ஹalleluya. హalleluya. என்ன செய்தோம்? ఏం చేశాము? சாதாரண வாழ்க்கையெல்லாம் இல்ல, సాధారణమైన జీవితం కాదు, தீர்க்கதரிசி. దీర్ఘ దర్శనము. அடுத்தது பேய்களை துரத்தினோம் உமது நாமத்தினாலே அநேக அற்புதம் செய்தோம் ஆண்டவரே என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன். ஆமென் ఆమేన్. நம்ம 4 அல்லேலியாயை சொல்லிக்கிட்டு பரலோகத்துக்கு போயிருவோம்னு கம்பீரமா நடக்கிறோம். 4 హల్లెలూయాలు చెప్పుకొని మనం పరలోకానికి పూడుస్తామని నడుస్తా ఉంటాం. 2 கையின் தட்டிக்கிட்டு 2 సైలు తట్టుకొని 4 கை தட்டு போட்டா அல்லேலியா சொன்னா போயிருவோம். 4 హల్లెలూయాలు చెప్తే పరలోకానికి పూడుస్తాము. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం చెప్తాయి, ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు. அப்போஸ்தலர்கள் இல்ல, இயேசு சொன்ன வார்த்தை. యేసు చెప్పిన మాట ఇది. நீங்கள் சொல்லுவீர்கள், మీరు చెప్తున్నారు, கர்த்தாவே கர்த்தாவே కర్తనే కర్తరే நாங்கள் விக்டரி ஏஜ் சபையில் ஆராதித்தோம், విక్టోరియా సభలో ఆరాధించాము, ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் வந்தோம், ఆదివారం తప్పకుండా వచ్చాము, தவறாமல் தசம பாகம் கொடுத்தோம், తప్పకుండా నీకు ఇచ్చాము, கிறிஸ்துமஸ் கரோல் போனோம், క్రిస్మస్ భజనలకు పోతిమే, பாஸ் சொன்னதுக்காக ரெட் சிவப்பு கலர் டி-ஷர்ட் எல்லாம் வாங்கி போட்டேன், పాస్టర్ చెప్పిన దాని గురించే బట్టలంతా కలర్లు వేసుకున్నాము, மனுஷன் இந்த வருஷம் இதை செய்தேன், దీని చేశాను, நான் மேட் கிளீன் பண்ணேன், నేను మ్యాట్ క్లీన్ చేశాను, பெருக்கினேன், తోస్తిని அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், అట్లా ఇట్లా చేశాను. இயேசு பதில் என்ன? యేసు జవాబు ఏం చెప్తాడు? ஆமென். నాకు నువ్వు తెలీదు. எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. ఎంత లోతైన మాట చూడండి. அதனால தான் சொன்னேன், దాని నుంచి 2ஆம் நிலையோடு முடிந்து போனதென்றால் ஐயோ நமக்கு கஷ்டம். రెండో కాలములతో మరి ముగించిపోతానంటే నిండా కష్టము. ஆமென். ఆమేన్. என்ன செய்யணும்? ఏం చేయాలా? 3ஆம் நிலைக்கு வரணும். మూడో కాలముకు రావాలా. இந்த 3ஆம் நிலை இயேசுவின் சித்தம் அறியாமல் அதை இந்த பூமியில நிறைவேற்றாமல் வாழ்கிற எவ்வளவு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் దేవుని చిత్తము
తెలుసుకొని మనం ఈ లోకంలో బతుకుతేనే బతుకు, లేకపోతే హల్లెలూయా. అది బతుకు కాదు. தேவ சித்தம் அறிந்தவர்களாய் దేవుని చిత్తాన్ని இந்த తెలుసుకున్న உலக வாழ்வில் அதை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் ఈ లోకంలో దాని మనము చేసే நாம் బిడ్డలుగా வாழ்ந்து முடித்தால் மட்டுமே நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். మనము బతికి ముగిస్తేనే మనము జయమైన బతుకు బతకనవును. பூமியில் நம்முடைய வாழ்க்கை பூர்ணமடையும். భూమిలో మన జీవితం நம் పూర్ణమవును. நித்திய காலமாய் தேவனோடு வாசம் பண்ண முடியும். నిత్య కాలములో దేవునితో మనం బతికే வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். ప్రకటనలో 7వ వాక్యము. நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான நல்ல கவனிங்க, திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்தின் முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவரின் முன்பாகவும் நிற்க கண்டேன். கேட்டீங்களா? ఆమేన్. என்ன சொல்லுது? ఏం చెప్తాయి? சகல ஜாதி, అన్ని జాతులు, சகல கூட்டம் கோத்திரங்கள், అన్ని గోత్రాలు, சகல பாஷைக்காரர்கள், అన్ని భాషలు, எல்லாவற்றிலும் இருந்து திரளான ஒரு கூட்டம், అన్నిట్లోంచి పెద్ద ఒక గుంపు, எண்ண முடியாத ஒரு கூட்ட ஜனம் ఎంచను కాకుండా ఒక గుంపు ஆட்டுக்குட்டியானவரின் சிங்காசனத்தின் முன்னால் మేకపిల్ల సింహాసనం ముందు வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் తెల్ల బట్టలు వేసుకున్నోళ్ళుగా நிற்க கண்டேன். నిలిచిన వాళ్ళు చూసి 13, 14. ஒருவன் என்னை நோக்கி இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் துவைத்து வெளுத்தவர்கள். ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, தேவ சித்தம் நிறைவேற்றுகிற ஒரு பிள்ளை, దేవుని చిత్తాన్ని చేసే ఒక బిడ్డ, நீ எந்த ஜாதியா இருக்கட்டும், నువ్వు యా జాతిగా ఉండొచ్చును, நீ எந்த கோத்திரங்களா இருக்கட்டும், నువ్వు యా గోత్రంగా ఉండొచ్చును, நீ எந்த பாஷைக்காரர்களா இருக்கட்டும், మీరు యా భాషలుగా ఉండొచ్చును, நமக்காய் మన కోసం ஆயத்தம் பண்ணப்பட்ட ఆయుధం చేసిన நித்திய கூடாரம், నిత్య அதில் தேவன் உன்னை பிரவேசிக்க வைப்பார். దాంట్లో దేవుడు లోపల పోయేదానికి చేస్తుడు. தேவ சித்தம் நிறைவேற்றும்படி దేవుని చిత్తం చేసేతారా? உபத்திரவங்களின் கூடாய் நீ நடந்தாயா? ఉపద్రవాల జతలో నువ్వు నడుస్తువా? உபத்திரவங்களின் வழியாய் நீ கடந்து போனாயா? ఉపద్రమైన దారిలో నువ్వు నడిచి கவலைப்படாத. చింతపడద్దు. தேவ சித்தம் நிறைவேற்றுகிற யாவரையும் దేవుని చిత్తాన్ని చేసే ఎవరును ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்தின் முன்னால் நிற்க கண்டேன். మేకపాలైన సింహాసనం దేవునికి ముందు మనం నిలిచాము. ஹalleluya. హల్లెలూయా. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் துவைக்கப்பட்டவர்கள். ఆత మేకల రక్తమైన ఆతన చేసింది. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, தேவ சித்தம் அறிந்து దేవుని చిత్తాన్ని அதை తెలుసుకొని நடப்பிக்கிற தேவ பிள்ளையாய் దాన్ని నడిపించే దేవుని இந்த బిడ్డ உலகில் வாழ வேண்டும். ఈ లోకంలో బతకాలి. நம்முடைய வாழ்க்கை మన బతుకు தேவ சித்தம் நிறைவேற்றக்கூடிய வாழ்வாய் இருக்கணும். దేవుని చిత్తాన్ని చేసే జీవితంగా ఉండాలా. இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு ஆசீர்வாதமாய் முடியும். ఈ లోక జీవితమును మనకు ఆశీర్వాదంగా అవును. நித்தியத்திலும் ஆசீர்வாதமாய் மகிமையாய் பிரவேசிப்போம். నిత్యాలను మనకు ఆశీర్వాదంగా ప్రవేశిస్తాము. ஹalleluya. హల్లెలూయా. தேவ சித்தம் என்ன? దేవుని చిత్తం ఏమి? உன்னை குறித்த தேவ சித்தம் என்ன? నిన్ని గురించి దేవుని చిత్తం பரிசுத்த ఏమి? ஆவியானவர் துணையோடு పరిశుద్ధ ఆత్మైన அறிந்து సహాయంతో கொள்ளுங்கள். తెలుసుకోండి. அதன்படி நடையுங்கள். దాని ప్రకారం జరగండి. பூமியிலும் భూమిలోను பரலோகத்திலும் పరలోకానును ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். దేవుడు మనల్ని ఆశీర్వాదంగా పెడుతుడు. கண்களை மூடலாம். కన్నులు మూసుకో. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి,
கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ఇని నీ మాటలకు స్తోత్రము. ஆண்டவரே, దేవుడా கேட்ட வார்த்தைகளைப் போல ఇని నీ మాటల ప్రకారంగా விசுவாசத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற முதல் நிலை வாழ்க்கை அல்ல, విశ్వాసములో దేవుణ్ణి నేర్చుకునే జీవితం కాదు, கிறிஸ்துவுக்குள் வாழும் இரண்டாம் நிலை வாழ்வும் அல்ல. క్రీస్తుకు లోపల బతికేది ఇంకో బతుకు. நீங்க என்னில் விரும்புவது మీరు నాలో ఆశపడేది, உங்க சித்தம் அறிந்து நிறைவேற்றுகிற மூன்றாம் நிலை வாழ்க்கை. మీ చిత్తము ఏమని తెలుసుకొని బతికే எங்க బతుకు. வாழ்க்கையில நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் మా బతుకులో మేము యా కాలములో இந்த மூன்றாம் நிலையை நாங்கள் எட்ட வேண்டும் ஆண்டவரே. ఈ మూడో కాలములో మనం రావాల. எங்க வாழ்க்கை ஒன்றுதான், మా జీవితం వైటిదా, நீர் தந்திருக்கிற வாழ்க்கை ஒன்றுதான். మీరు ఇచ్చిన బతుకు వైటిదా. 7 ஜென்மங்கள் இல்லை எங்களுக்கு, మాకు 7 జన్మాలు நீர் లేదు, தந்திருக்கிற ஒரு வாழ்வுதான். మీరు ఇచ్చిన ఒక బతుకు, அந்த ஒரு வாழ்வு ఆ ఒక బతుకు உங்க சித்தம் நிறைவேற்றுகிற ஒரு வாழ்வாய் మీ సిత్తాన్ని చేసే బతుకుగా நாங்கள் அறிந்து உணர்ந்து செயல்படணும் அப்பா. మేము తెలిసి దాంట్లో எங்களை బతకాలి. தாழ்த்துகிறோம். మమ్మల్ని ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ఒక్కొక్క బిడ్డలను ఆశీర్వదిస్తాం, ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். ఒక్కొక్క కుటుంబాలని ఆశీర్వదిస్తాం. அவங்க வாழ்க்கையில தேவ சித்தம் அறிந்து கொள்ள వాళ్ళ బతుకులో దేవుని సిత్తాన్ని తెలుసుకొని ஆவியானவர் உதவி செய்வீராக. ఆత్మైనోడు వాళ్ళకి సహాయం விக்டரி ஏஜ் சபை విక్టోరియా సభ எல்லா குடும்பங்களும் అన్ని కుటుంబాల్లో நாங்கள் தேவ சித்தம் நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து మేము దేవుని సిత్తాన్ని జయించే కుటుంబంగా நித்தியத்தில் உம்மை முகமுகமாய் தரிசிக்க నిత్యములో నీ ముఖాలు எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. మమ్మల్ని సమర్పిస్తాం. கிருபையால் நடத்தும், కృపలో ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. ఆత్మైనోడు మమ్మల్ని నడిపిస్తాడు. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, యేసువిన్ నామములో ప్రార్థిస్తాం తండ్రి. ஆமென். ఆమేన్. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலேஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. சொல்லுவோம், மிகுவேலேஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. நடக்குமா நடக்காதா என ஏங்கு போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. எனக்கு நடக்குமா நடக்காதா என ஏங்கு போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யார் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, ஆமென். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. சொல்லுவோம், வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலீஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேலீஸ்வரே, என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழைத்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழைத்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடைவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, ஆமென். சொல்வதற்கும் செய்வதற்கும் முரண்பாடில்லாத தேவன், ஆமென்.
திருப்போம்